உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாய் கொழுப்பால் தான் தற்பொழுது தமிழகத்திற்கு நிவாரணத் தொகை வருவதற்கு தாமதமாகிறது என்று பல்வேறு கட்சி தலைவர்களும் தற்பொழுது விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து, உங்கள் வீட்டு அப்பா வீட்டு காசையா கேட்கிறோம், நாங்கள் செலுத்துகின்ற வரி பணத்தை தான் கேட்கிறோம் என்று விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட 4500 கோடி செலவிற்கான வெள்ளை அறிக்கையை இன்னும் வெளியிடவில்லை என்றும், மாறாக வானிலை அறிக்கையை துல்லியமாக கணக்கிடுவதற்காக 10 கோடி சட்டசபையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் விவரங்களையும் இன்று வரை சமர்ப்பிக்கப்படவில்லை. இதை அனைத்தையும் நீங்கள் ஊழல் செய்துவிட்டு தற்பொழுது 1 லட்சம் கோடி நிவாரணங்கள் கேட்பது நியாயமா என்றும் தற்பொழுது பதிலடிகளை கொடுத்துள்ளார். தற்பொழுது 4500 கோடி மத்திய அரசிடம் இருந்து நிதி ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலும் தற்பொழுது திமுகவினர்கள் ஊழல் தான் செய்து வருகிறார்கள். மக்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தாமல் ரேஷன் அட்டையின் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு செல்லாமல் அதிலும் ஊழல் நடைபெற்று வருகிறது என்று கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது வரை தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு திமுகவின் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ செல்லவில்லை என்றும், ஆனால் உங்களுக்கு நிவாரண தொகை மட்டும் தற்பொழுது வரை வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் பாதிப்பு அடைந்த மக்களுக்கு எந்த ஒரு கோரிக்கைகள் வைத்திருந்த மக்களுக்கு இன்று வரை அதற்கான பதில்களையும் நீங்கள் செலுத்தவில்லை. ஆனால் உங்கள் வீட்டு அப்பா காசையா கேட்கிறோம் என்ற திமிராக மட்டும் நீங்கள் கேட்டவுடன் நாங்கள் உங்கள் கேட்ட தொகையை நாங்கள் தர வேண்டுமா என்ற கேள்விகளையும் தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்த பேட்டியால் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். மாறாக பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் நிவாரணத் தொகை வருவதற்கு மீண்டும் தாமதமாகும். இதனால் மக்கள்தான் பாதிப்பு அடைவார்கள் என்றும், உங்களது கேவலமான அரசியலை நிவாரண நிதியில் ஊழல் செய்ய வேண்டாம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் தற்பொழுது கூறியிருக்கிறார். உங்களது மன்னிப்பு எங்களுக்கு பெரிதல்ல, ஆனால் வாயடக்கம் அரசியலில் நிச்சயமாக உங்களில் உயர்த்தும். இல்லை என்றால் நிச்சயமாக விரைவில் காணாமல் போவீர்கள் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களையும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியான கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.